அக்ஷய் பிரம்மா மகாராஷ்டிரா கணக்கில் வேலை முட்டா காமுட்டா பயலா அவர் உட்காந்து நீதி அரசராக நடத்திக்கிட்டு இருக்கார். தெரியலையாடா காமுட்டா பயல எங்கே அவன் சப்பாத்தி தின்னுட்டு கிடக்கிற காலத்துக்கு என்ன அறிவு இருக்கும்? சப்பாத்தி அங்கே கக்கூசில் பூரா எடுத்து வறுத்து கூட்டமாக உட்காந்து தின்னு அந்த பட்ஜெட்டுக்கு பூரா ரெடி பண்ணிவிட்டு வாசிக்கான். ஆணும் பெண்ணும் வாசிக்க, நிதி அமைச்சர் வாசிக்கா, குடியரசுத் தலைவர் அவன் அதுக்கு மேலே வாசிக்கா, இவன் பிரதமர் அதை விட வாசிச்சுட்டு 2 கையால் தட்டு தான் லெஃப்ட் கையில். மொட்டா பேலை பார்த்துக்கிட்டு தான்டா இருக்கோம். மொட்டா பேலை இல்லை பட்ஜெட்டு போடலாமா? நீதி அரசர் உட்கார்ந்து நடத்தி கொண்டே இருக்கார். புரியுமா தெரியுமா தெரியாதா? கணக்கு போட்டார். இந்த கணக்கில் நீ எல்லாரும் டெல்லியில் பூரா மாட்டி கூவ மாதிரி உட்காந்து வாய்ச்சி கொண்டே இருக்க. வாச்சிரா இல்லை செகண்டில் நெரிச்சிருவார். ஒழுங்காயிரு. ஒரு தப்பு செஞ்சவனை பூரா இந்த ஜெம்மத்தில் தண்டனை கொடுக்கறதுக்காக தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே தண்டனம் அப்படியே உட்காந்து மௌனமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. 50 பேரும் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கா. 2ஆம் நம்பராக டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அனைத்து விட்டு மலைகளை உடைக்கவா, மட்டைகளை உடைக்கவா, பூரா மிஷின்களை தயாரிக்கவா, பூமியை அழிக்கவா, அனைத்தும் போட்டு பாழாக்கி இந்த பட்ஜெட்டில் நாசம் பண்ணதான். கண்டாரோ ஒளி மேலே இருறா ஆணும் பெண்ணும் அவள் கண்டாம அவள் அதுக்கு மேலே வாசிக்கா நிதியமைச்சர். இரு உனக்கு தமிழ் தெரியுமில? தமிழ்நாட்டுக்கார் தானே, திருச்சிக்கார் தானே? இரு உன்னை கொடுக்குற கொடுப்பில் நீ தான் ஹிந்தியில் சொல்லணும். தமிழ்நாட்டில் ஐயா 13 கோடீஸ்வரர் உட்காந்துருக்காரு, நீதி அரசராக உட்காந்துருக்காரு, நீ தான் வாசிக்கணும். உன்னை வாயிலே குத்துவான் 30 இராணுவம் வாழ்வேன். அப்படியே அடித்த அடியில் பல்லு பூரா 32 பல்லு இறங்கும். பார் பட்ஜெட்டு நாங்கள் போட்டோம்டா. எங்கள் பட்ஜெட்டு போட்டாச்சு. நீதி அரசர் உட்கார்ந்த பிறகு பட்ஜெட்டு போடக்கூடாது. நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா, கோர்ட்டார் கேட்டுக்கோப்பா. பிரமா கணக்கு கொடுக்க டெல்லி டு தமிழ்நாடு 5க்கு 5 நீதிபதி உச்ச நீதிமன்றம் நீங்கள் வச்சு நடத்திய கணக்கு கொடுக்கணும்ல. சிட்டி மாவட்ட வாரி கோர்ட்டுக்கும் கொடுக்கணும்ல. கொடுத்தாச்சு. நீதி அரசர் உட்கார்ந்த பிறகு நடத்திக்கிட்டு இருக்காரு. அவன் பட்ஜெட்டு போடக்கூடாது. அவன் பூரா 2ஆம் நம்பருக்காக தயாரித்து ஓடு தான் பிடிக்காம அப்படியே இந்த பேப்பரை விட்டு செதறிச்சு பூமியை பாழாக்குதான். இப்போ வீடு வேறு இறக்கியிருக்கான். இன்னும் இவ்வளோ வீடு கொடுப்போம்னே அவளை அவன் நிதி அமைச்சரோட அவன் அதுக்கு மேலே வாசிக்கா செய்தி. யார்? குடியரசுத் தலைவர். எப்படி அவன் மோரே பாரு கண்டாரி எப்படி உட்கார வச்சுருக்கான் பாரு டெல்லியில். 3/4 சத்தியம் பட்ஜெட்டு போட்ட கணக்கு நீதி அரசர் கணக்கு எடுப்பார். 3/4 சத்தியம்.